ஹலோ அழகி. ஆமா, கிரவுண்டுக்கு போயிருக்கான். போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணுவீங்க? நல்லா க்ளீன் பண்ணுவேன். கிரிமாமா இருந்திருந்தான்னா வெங்காயம் தோழிச்சு தந்துருப்பான். இது இப்போலாம் வீட்டுக்கே வர்றதில்ல சொல்லிட்டு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் பின்னாடியே போய் கண்டுபிடிக்கணும். கேரளா ஸ்டைலில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். பூண்டு நிறையா போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு இஞ்சி, தக்காளி வந்து 3 எடுத்து ஈஸியான மசாலா ரெடி பண்ணும். வெந்தயம், சீரகம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், காஷ்மீரி மிளகாய் அரைச்சிட்டு வரேன். லைட்டர் காணும். ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்றது, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, அரைச்சி வச்ச விழுதை பொடி உப்பே போடுவோம். புளி தண்ணி வந்து இதில் கரைச்சி வச்சு குழம்பு வந்து தண்ணியாக மாதிரி தான் வைப்பாங்க. பட் நான் வந்து எப்பவுமே கெட்டியாக தான் வைப்பேன். மல்லித்தலையை கடைசியாக போட வேண்டும். குக்கரை போட்டு ஒரு ஹீட் பண்ணுவோம். எல்லாம் வந்து மத்தி மீனை உள்ள போடுவோம். சூப்பரா இருக்கே. இந்த வீடியோ பார்த்து வீடியோ பேசுறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஐயோ இன்ஸ்டா கடுமையான இப்படி ஃப்ரீஸே வச்சுட்டேன். அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஆகல. ஏன் சொல்லிட்டா, அவன் உள்ள வரப்ப என்னம்மா மீன் குழம்பா வாசம் கேட்டு வரைக்கும் தொக்குது அப்படின்னா. எனக்கா? உனக்கெல்லாம் இல்லை, எனக்கு. கூடாது மேம். ப்ளஸ் மைனஸ் தும்மல் கம்மியாகுது. குழம்புல போட்டுட்டுமா? ஆஹா, நல்லாக்கா. கம்மியா தங்கமே குட்டியாடா. மாமா ஒரு வாய் எப்படி இருக்கும் பார்க்குறேன். ஏச்சி ஊறுது. அடே பைத்தியம், உப்பு நிறைய இருக்குதுடா. உள்ள வேட போட்டுட்டுண்டா. சாப்பிட்டுட்டு வந்தேன். மிச்சம் சாப்பிட்டேன். ஒரு ஸ்பூன் உள்ள போட்டேன். எப்படி பண்ற? போய் கேட்டேன் பாரு.